வணக்கம். நான் உங்கள் சோக்குமார். துபாயில் வரலாறு காணாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா கனமழை வந்து பெஞ்சிருக்கு. கடந்த 2 நாட்கள் ஏப்ரல் 15, 16 அப்படின்னு இந்த 2 நாட்களில் மட்டுமே கிட்டத்தட்ட 254 மில்லிமீட்டர் மழை வந்து பதிவாயிருக்கிறதா சொல்லப்படுது. ஒரு வருஷத்துக்கே ஆவரேஜாக பெய்கிற மழை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140லேருந்து 200 மில்லிமீட்டர் தானா. ஆனால் இந்த காலகட்டத்தில் இப்போ வெறும் 2 நாளில் பார்த்தீங்கன்னா 254 மில்லிமீட்டர். இந்த சீசன் டைமில் 93 மில்லிமீட்டர் தான் வந்து நார்மலாக. ஆனால் அதை விட 2 மடங்கு மழை பொழிவு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து பெஞ்சிருக்கு. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, பல பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி துபாய் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க செயற்கை மழைக்கு வந்து ஒரு சில விஷயம் வந்து பண்ணாங்களாம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சைடு எஃபெக்ட் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்மளால் வந்து கேள்விப்பட முடியுது. ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்லேயும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கனமழை பொழிவு வந்து பெய்ஞ்சுது. ஸோ அப்படி வந்து பெய்யும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, அங்கே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து செயற்கை மழை வந்து உருவாக்குறதுக்காக பார்த்தீங்கன்னா மேகத்தின் மீது வந்து கெமிக்கல்ஸ் வந்து தூவினாங்க. அதன் விளைவாக தான் அங்கே வந்து அதீத கனமழை பொழிவு வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பல பேர் சொன்னாங்க. அதே ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இப்பயும் வந்து சொல்கிறாங்க. செயற்கை மழை பொழிவு என்ன அப்படின்னா இப்போ வந்து சீசன் டைமில் வந்து மழை பெய்யலை, மழை காலத்துலேயே வந்து மழை பெய்யலை அப்படின்னா வேறு வழி இல்லை. இங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை வந்து காப்பாற்றணும், இங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மழை வந்து தேவை. அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மேகம் இருக்குது அப்படின்னா மேகத்துக்கு மேலே போயிட்டு ஒரு சில கெமிக்கல்ஸ் வந்து தூவாங்க. பொட்டாசியம் குளோரைடு மாதிரியான ஒரு சில கெமிக்கல்ஸை பார்த்திங்கன்னா மேகத்து மேலே வந்து தூவாங்க. அதில் நடக்கக்கூடிய ஒரு சில கெமிக்கல் மாற்றங்களால், வேதியியல் மாற்றங்களால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மேகம் வந்து குளிர்ந்து அப்படியே பார்த்திங்கன்னா வந்து மழையாக வந்து பொழிய ஆரம்பிக்கும். ஒரு மேகம் நார்மலாக இருக்கிற மேகத்து மேலே பார்த்திங்கன்னா வந்து ஊசி போட்டு அதை வந்து தண்ணியாக வந்து மாற்றணும். ஸோ இந்த மாதிரியான விஷயம் தான் பார்த்திங்கன்னா நடக்கும். இதற்கு பேர் தான் வந்து செயற்கை மழை பொழிவு அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரி உருவாக்கப்பட்ட மழையால் நம்மளுக்கு வந்து பாதிப்பு இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் பாதிப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இயற்கையோடு நம்ம வந்து ஒன்றி போனால் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து இயற்கையை மீறி இயற்கைக்கே ஒரு விஷயத்தை வந்து எதிராக செய்கிறோம் அப்படின்னா ஸோ இயற்கை தகுந்த பதிலடி வந்து கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில சம்பவங்கள் வந்து வரலாறுகள் வந்து நடந்திருக்கு. பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடந்தது. அப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த காரணத்தை தான் சொன்னாங்க. இன்றைக்கி துபாயில் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட விஷயம் நடந்திருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த காரணத்தை தான் சொல்கிறாங்க. பட் வந்து துபாய் அரசு சார்பில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை அந்த மாதிரியான விஷயங்கள் நாங்கள் வந்து பண்ணலை அப்படின்னு சொன்னாலுமே, ஆனால் பெரும்பாலான நபர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் இந்த விஷயத்தை வந்து செய்தது தான் இன்னைக்கு அதீதமான மழைப்பொழிவு வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. இந்த துபாய் மழைப்பொழிவால் மட்டுமே இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 19 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. ஓமனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் வாகனம், பள்ளி வாகனம் பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டுருக்கு. ஸோ அப்படி வந்து பள்ளி வாகனம் வேன் வந்து போயிட்டு இருக்கும்போது பயங்கரமான வெள்ளம் வந்து வந்ததுனால அந்த வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வேன் வந்து அடித்து செல்லப்பட்டு அதில் பார்த்தீங்கன்னா 10 குழந்தைகள் வந்து அங்கேயே வந்து இறந்து போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் நடந்ததுக்கு ரீசன் என்ன அப்படின்னா வந்து அதீத கனமழை தான். இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா வந்து கிளைமேட் சேஞ்ச் தான். நம்ம வந்து என்ன தான் வந்து செயற்கை மழை பொழிவால் தான் வந்து இந்த மாதிரி நடந்துச்சு, இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணலை அப்படின்னா, க்ளவுட் சீடிங் பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொன்னாலுமே மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா கிளைமேட் சேஞ்சு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை வந்து நம்ம பாதுகாக்க தவறிட்டோம். அதனால தான் பார்த்திங்கன்னா இயற்கை நம்மளுக்கு வந்து தகுந்த பதிலடி வந்து கொடுத்துட்ருக்கு. நம்ம இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் மரங்களை வெட்டுறதா இருக்கட்டும், இங்கே வந்து எல்லாருமே வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒட்டுமொத்த வளிமண்டலத்தையும் அசுத்தம் செய்கிறதா இருக்கட்டும். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்தளவு வந்து இந்த பூமியை வந்து ஹீட் பண்ண முடியுமோ ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் எல்லாம் வந்து உருக்கி பார்த்திங்கன்னா கடல் நீர் மட்டம் வந்து உயரப்போகுது. கிட்டத்தட்ட வந்து 2 மீட்டர் வரைக்குமே வந்து உயர்ந்து போயிருன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து உயர்ந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம வந்து இருக்கவே மாட்டோம். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் வரக்கூடாது அப்படின்னா நம்ம இயற்கையை வந்து நம்ம தான் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா நம்மளால் முடிஞ்சது பொல்யூஷன் ஃப்ரீ வளிமண்டலத்தை வந்து உருவாக்கணும். பொல்யூஷன் இல்லாத ஒரு சூழலை வந்து நம்ம வந்து உருவாக்கணும். அந்த மாதிரி உருவாக்கினா மட்டும்தான் நம்மளுக்கு தகுந்த காலங்களில் வந்து மழை பெய்யும். ஒரு வருஷத்துக்கு அப்போலாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் சொல்லுவாங்க மாதம் மும்மாரி மழை பெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எங்கே மாதத்துக்கு ஒரு மழை பெய்யுது? மாதத்துக்கு மழை இல்லை, 2-3 மாதம் ஆனால் கூட மழை இல்லை. ஒரு வருஷத்துக்கு கூட மழை இல்லாமலாம் வந்து பல பகுதிகள் வந்து காஞ்சி போய் கிடக்கக்கூடிய நிலைமையில் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இக்காலம் மாறணும் அப்படின்னா நம்ம எல்லோரும் வந்து மரத்தை நடணும். அதே மாதிரி வந்து இயற்கையை வந்து பாதுகாக்கணும். எல்லாத்தையும் பண்ணால் தான் நம்ம இந்த விஷயங்கள் வந்து தப்பிக்க முடியும். துபாயில் நடந்த விஷயம் நாளைக்கு நம்மளுக்கு நடக்கும். நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி வந்து சென்னையில் வந்து நடந்துச்சு. கடந்த வரலாறுகளை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 2-3 அட்டம்ப்ட் பார்த்தீங்கன்னா சென்னை வந்து வலுவாக வந்து மாட்டிருக்கு, பெங்களூரும் வந்து மாட்டிருக்கு. ஸோ மீண்டும் வரக்கூடிய காலகட்டங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அதீத டெம்பரேச்சர். இது வந்து சம்மர் சீசன். இங்கே பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 104 டிகிரி போகிறதே வந்து பெருசு. அந்த முறை பார்த்தீங்கன்னா 114, 120ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக தொற்றுக்கக்கூடிய சுச்சுவேஷனாக நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா வந்து டெம்பரேச்சர் சேஞ்ச் தான். இங்கே வந்து எந்த அளவுக்கு ஹீட் ஆகுதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு வந்து வரும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மேபி பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸில் வந்து ஒரு 15 டேஸில் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டிலே கூட பார்த்தீங்கன்னா அதீத கனமழை பொழிவு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆலாங்கட்டி மழைன்னுவாங்களே, ஸோ
அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா மதிய நேரங்களில் ஒரு 2 மணிக்கு மேலே நம்மளால் வந்து வெளியிலே வர முடியல. பயங்கர டெம்பரேச்சர், அனல் காற்றா அடிக்குது. மூஞ்சி பூரா வந்து தீஞ்சு போயிட மாட்டேங்குது, பொசுங்கி போயிட மாட்டேங்குது. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதீத டெம்பரேச்சர் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து இருக்கிறதுனால, அனல் காற்று வந்து வீசிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக இதற்கு எகெயின்ஸ்டாக ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் வந்து ஈக்குவல் ஆப்போசிட் ரியாக்ஷன் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஐ திங்க் இந்த அளவுக்கு வந்து டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இங்கே அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு வரப்போகுது. இந்த சம்மர் சீசன்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதீத கனமழைப்பொழிவு வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப இருக்குன்ற மாதிரி தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றது வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. ஒருவேளை பேயலை, இந்த சம்மர் சீசன் வந்து பேயலை அப்படின்னா இந்த வருஷம் மாதிரி வறட்சி வந்து எந்த வருஷமும் வந்து நம்ம வந்து பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும். மேக்ஸிமம் கிட்டத்தட்ட ஒரு 75% பார்த்தீங்கன்னா வந்து மழைப்பொழிவு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ துபாயில் வந்த மாதிரி நிகழ்வு நம்மளுக்கு வந்து வரக்கூடாது. நம்மளுக்கு வந்து இயற்கை வந்து நல்லமுடன் நம்ம வச்சுக்கணும். ஸோ அதற்காக நாமளும் வந்து இயற்கையோடு வந்து ஒன்று இணையணும். ஸோ இதை தான் வந்து நான் கொண்டு ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். தேங்க்யூ.